ஹலோ, முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. இன்னுமா தெரியல? உன் அண்ணன் சக்தி சரவணன்டா. ஜஸ்ட் அறிவிட வேட்டையா? நான் எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கேன், எந்த ரூம்ல தங்கியிருக்கேன், எல்லா டீடைல்ஸையும் மீனாட்சி கிட்ட கொடுத்தாச்சு. மீனாட்சி நாளைக்கு ரகசியமா மீட் பண்றதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கா வேட்டையா. அவளும் என்ன வந்து மீட் பண்ணுவான்னு நம்புறேன். யாரு? மீனாட்சி. மீனாட்சி கண்டிப்பா என்ன வந்து சந்திப்பா. இது இந்த சரவணனோட சவால்டா. என் சவால ஏத்துக்கிறியாப்பா? என்னப்பா அமைதியா இருக்க? பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? நான் சவாலை ஏத்துக்கிறேன். மீனாட்சி கண்டிப்பா உன்னை பார்க்க மாட்டான். பார்க்கலாம்ப்பா. நாளை காலையில 10 மணிக்கு சந்திக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை மீனாட்சி உன்கிட்ட சொல்லாம ரகசியமா என்ன வந்து சந்திச்சா, அவளோட ஆழ் மனசுல நான் தான் இருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? என் ஆளுங்க மீனாட்சியை சந்திச்சு 1 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி அவ உன்கிட்ட சொல்லாம இருக்கான்னா, அவ என்ன பத்தி உன்கிட்ட மறைக்கிறான்னு தானே அர்த்தம். அப்படிதானே? பார்க்கலாம். மீனாட்சி மனசுல யார் இருக்கான்னு, நீயா இல்ல நானா? ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நாளை காலையில 10 மணிக்கு தெரிஞ்சிரும் ராஜா. மீனாட்சி மட்டும் வந்து என்னைய பார்க்கட்டும். அப்புறம் வச்சுக்கிறேன் தம்பி என்னோட கச்சேரிய. வைக்கட்டுமா? டிராவல் பண்ணி வந்து டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பதான் மீனாட்சி வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். டேக் கேர் தம்பி. பாய். ஏய், யாரையா ஃபோன்ல? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? தா அப்படி யார் தான் ஏன் பேசுனா? சரவணன். சீக்கிரமா வந்து ஓரான ஃபோன் பண்ண. இப்ப நேரம் வந்தா உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க. என்ன விஷயம்? நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். குழப்பமாவா? ஏன், என்ன குழப்பம்? ஏன் சொல்லுப்ல. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு சில பேர் வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து மனசு ஒரு மாதிரியா இருக்கு. யார் வந்தாங்க? இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததே இல்ல. பேர் கூட ஏதோ கத்தி அது இதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. கத்தி? அட பாவீங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மீனாட்சியை கடிச்சு விட்டாங்களா? அவங்க சரவணே கூடிய சீக்கிரம் உன்னை பார்க்க போறேன் அதானே? இது உனக்கு எப்படி தெரியும்? என்கிட்டயும் சொன்னாங்களே. உன்கிட்டயுமா? உன்னையெல்லாம் இன்னைக்கு தான் வந்து பார்த்துருக்காங்க. எனக்குலாம் போன மாசமே என்ட்ரி போட்டு போயிட்டாங்க. அதை நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அதையும் நான் உன்கிட்ட சொல்லணும். இப்ப நீ வேட்டையனோட சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சு நிம்மதியா இருக்க. இப்ப போய் சரவணா இந்தியாவுக்கு வரேன் கண்டதா சொல்லி எதுக்கு உன்னை கன்ஃபியூஸ் பண்ண நான் சொல்லல. சரி, வேற என்னென்ன சொன்னாங்க கொஞ்சம் அதை சொல்லு. சக்தி சரவணன் இந்த மீனாட்சியை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நாளை காலையில் 10 மணிக்கு இந்த அட்ரஸில் உங்களுக்காக காத்துட்டு இருப்பார். தயவு செஞ்சு எங்கள் பாஸை ஒரு தடவை வந்து மீட் பண்ணிடு. அப்படி நீங்கள் மீட் பண்ணீங்கன்னா அண்ணனும் நோக்கி அண்ணியும் நோக்கி உங்களோட பழைய மெமரிஸ்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.